ரீசெண்டா நடந்த டிவிக்கோட கரூர் பிரச்சாரத்துல ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமா 40 பேர்கிட்ட உயிரிழந்திருக்கிறதா சொல்லப்படுது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பா விசாரணைகளும் நடத்தப்பட்டுக்கிட்டு வருது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கரூர் சம்பவத்துல இறந்தவங்களோட குடும்பத்துக்கு 10 லட்சம் நிவாரண நிதி அறிவிச்சதை தொடர்ந்து தளபதி விஜயும் இறந்தவங்களோட குடும்பத்துக்கு 20 லட்சம் அறிவிச்சிருந்தாரு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்த துயர சம்பவம் தொடர்பா அரசியல் கட்சி தலைவர்கள்ல இருந்து சினிமா பிரபலங்கள் வரைக்கும்னு இப்படி பல பேர் தங்களுடைய வருத்தங்களையும் இரங்கல்களையும் வெளிப்படுத்திக்கிட்டு வராங்க. மேலும் தளபதி விஜய்க்கு எதிராகவும் பலர் கண்டனங்களை தெரிவிச்சு பேசிக்கிட்டு வராங்க. இதுக்கடையில டிராகன் படம் மூலமா தமிழ்ல ஃபேமஸான ஆக்ட்ரஸ் கைடுலோகர் இது சம்பந்தமா ஒரு போஸ்ட அவங்களுடைய எக்ஸ்பேஜ்ல ஷேர் பண்ணதா சொல்லி ஒரு போஸ்ட் சோசியல் மீடியால வைரல் ஆச்சு. ஆக்சுவலா இந்த போஸ்ட்ல என்ன சொல்லப்பட்டிருந்ததுன்னா, பலியானவங்களோட குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். டிவிக்கோட சுயநல அரசியல்னால கரூர் பிரச்சாரத்துல என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தங்களை நான் இழந்துட்டேன். உங்களுடைய நட்சத்திர அந்தஸ்துக்கு மக்கள் ஒன்றும் பலி கிடையாது விஜய். உங்களுடைய பசிக்கு இன்னும் எத்தனை உயிர்கள் இரையாக போகுதோன்னு இப்படி ரொம்பவே ஆதங்கப்பட்டு பேசி இந்த போஸ்ட் பதிவு பண்ணப்பட்டிருந்தது. இதை பார்த்த பலரும் ஆச்சரியப்பட்டு, பரவாயில்லையே, எந்த செலிபிரிட்டிக்கும் மறாத தைரியம் இவங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லி இந்த போஸ்டை ஷேர் பண்ணி வைரல் பண்ணவே சிலருக்கு இது உண்மையிலேயே கைடுலோகர் ஷேர் பண்ண போஸ்ட் தானான்னு டவுட் வந்து குழப்பத்துல இருந்துகிட்டு வந்தாங்க. இந்த நிலையில ஆக்ட்ரஸ் கைடுலோகர் அந்த போஸ்டை நான் ஷேர் பண்ணவே இல்லைன்னு சொல்லி ப்ளூ டிக் வாங்கின தன்னோட ஒரிஜினல் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு போஸ்டை ரீசெண்டா ஷேர் பண்ணிருக்காங்க. இதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, என்னோட பேர்ல வளம் வந்துகிட்டு இருக்கிற ட்விட்டர் அக்கௌண்ட் என்னுடையது இல்ல, அது ஒரு ஃபேக் அக்கௌண்ட். ஆக்சுவலா அதுக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்ல. மேலும் அதுல சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் என்னுடையது இல்ல. கரூர் கூட்டத்துல நடந்ததை பார்த்து நான் ரொம்ப வேதனையில இருக்கேன். தங்களுக்கு நெருக்கமானவர்களை இழந்தவங்களோட குடும்பத்துக்கு நான் இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்துல கரூர்ல எனக்கு தனிப்பட்ட முறையில எந்த ஃப்ரெண்ட்ஸும் கிடையாதுன்றதையும் என்னுடைய பெயர்ல ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய கதை தவறானதுன்றதையும் நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த தவறான தகவலை நம்பவோ ஷேர் பண்ணவோ வேண்டாம். திருப்பியும் ஒரு முறை துக்கத்துல இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு என்னுடைய பிரார்த்தனைகளை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமா ஆக்ட்ரஸ் கைடுலோகர் விஜய்க்கு எதிராக பேசினதா சொன்ன போஸ்ட் மட்டும் இல்ல, அந்த அக்கௌண்ட்டே ஃபேக்னு சொல்லி ஆக்ட்ரஸ் கைடுலோகர் தெளிவுபடுத்தியிருக்காங்க.